உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். நாம வளர்றதுக்கு பேர் மட்டும்தான் வளர்ச்சியா? கிடையவே கிடையாது. நம்ம பக்கத்துல இருக்க மனுஷங்களும் வளரணும். அதுக்கு நம்மளால ஆன உதவிய நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் மனிதம். கண்டிப்பா நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 16. அந்த காலை வேளையில் ஹைதராபாத்தில் அவரவர் பரபரப்பாய் கிளம்பிக் கொண்டிருக்க அந்த சிறிய வீட்டின் உள்ளே மட்டும் ஒருவித அமைதி சூழ்ந்திருந்தது. இன்னும் எத்தனை நாள் நீ இப்படியே உட்கார்ந்து யோசிக்கலான்னு இருக்க என்று கையில் காஃபி கோப்பையோடு வந்தாள் அவள். எதிரில் இருந்தவள் எங்கோ வெறித்துக் கொண்டு இருப்பதைக் கண்டு, ரூபன், போதும் உன்னோட கில்ட்டி ஃபீலிங். 10 நாள் ஆச்சு ரூபன். இன்னும் நீ இப்படியே இருந்தா எப்படி? நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது? கல்யாணம் என்ற வார்த்தையை கேட்டதும் சட்டென்று திரும்பியவன், ஏய் போது வாய் முடு. எல்லாம் ஒன்னால வந்தது. நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா நான் இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டேன் என்று குரல் உயர்த்தி கத்தியவன் எழுந்து சென்றான். அவன் போவதையே பார்த்திருந்த அவளோ, ஏ ரூபன் இப்படி பேசுற? நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துருவியா? என் நினைப்பே வராதா உனக்கு? நான், என் அன்பு, என் காதல் என்று அவள் பேச, போதும் நீயும் உன் காதலும். நானும் 6 வருஷமா உன் வீட்டுல பேசு பேசு, அவங்க சம்மதம் சொன்னா மேல பேசலான்னு சொன்னேன். ஆனா நீ உன் அப்பா அம்மா வருத்தப்படக்கூடாதுன்னு அங்க வாயே திறக்காம இருந்துட்டு என் வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணனதும் என்னை இப்படி செஞ்சுட்டேடி. அப்படி என்னடி பொல்லாத காதல் என்று கத்தியவன் மனம் வெறுத்தவனாக அங்கிருந்த நாற்காலியில் அமர, ரூபன், ஹே பிளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் வேணும்னு அப்படி செய்யல. நீ திடீர்னு 2 நாள்ல கல்யாணம், இனிமே என்னோட பேசாதன்னு சொன்னதோ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. எனக்கு நீ தாண்டா உயிர். உன்னை விட்டுட்டு நான் எப்படி ரூபன் உயிரோட இருப்பேன்? இப்படி சொல்லி சொல்லி என் உயிரை தாண்டி எடுக்கிற. அங்க என் வீட்டுல என்ன ஆச்சோ தெரியல. அந்த பொண்ணு என் அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு வேற. என் அப்பா எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பார் தெரியுமா என்று அவன் கதற, இதையேதான் 10 நாளா சொல்லி என்னோட பேசக்கூட மாட்டேங்கிற ரூபன் நீ. எனக்கு அந்த நேரம் வேற வழி தெரியல. ஏ நீ ஓமேட்ட விட்டு வராம இருந்திருக்கலால என்று நக்கலாக அவள் கேட்டதும், உன்னை நானும் விரும்பி தொலைச்சிட்டேனடி. நீ கைய அறுத்துக்கிட்டு வீடியோ கால் பண்ணினதோ எனக்கு உயிரை என்கிட்ட இல்லடி. அதான் எதை பத்தியும் யோசிக்காம உன்னை தேடி ஓடி வந்த. அதான் நீயே சொல்றிய ரூபன், என்ன காதலிக்கிறேன்னு. அப்புறம் ஏன்டா அப்படி இருக்க என்று அவன் கைப்பற்றி அவள் சென்னுங்க, சீ கையெடு. உன் மேல இருந்த எல்லாமே எப்போ நீ என்ன பயமுறுத்தி வீட்டை விட்டு வர வச்சியோ அப்பவே போயிடுச்சு. நானே எப்படி என் அப்பா முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன் என்று சொன்னதும், ரூபன், நீயே என் அன்பை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. போதுண்டி உன் அன்பு. உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லாத உன் காதல என்கிட்ட மட்டும் ஏன் வந்து சொல்ற? இப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டியே, கல்யாணம் முடிஞ்சதும் உன் அப்பா அம்மா முன்னாடி போய் நிக்கலாமா என்று அவன் கேட்டதும், நோனோ ரூபன், அப்பா என்ன ரொம்ப நம்புறாரு. அதனாலதான் வேலை பார்க்க என்ன வெளியூருக்கு அனுப்புறாரு. இப்போ நான் அவர் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போய் நின்னா அவர் இடிஞ்சு போயிடுவாரு. என்னால அவர் அப்படி பார்க்க முடியாது. கல்யாணம் பண்ணி நம்ம ரகசியமா வாழலாம். அப்புறம் நானே அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். எப்படி? இந்த 6 வருஷமா உன் வீட்டுல நீ என்ன காதலிக்கிறது சொன்னியே, அப்படித்தானே என்று இம்முறை ரூபன் நக்கல் அடித்தான். இங்க பாரு அனிகா, நான் என் வேலையை போய் பார்க்க போறேன். நீ உன் அப்பா அம்மாவை சமாதானம் பண்ணு, இல்ல பண்ணாம போ. உன் ஆசைக்கு என் வீட்டுமான கப்பல் ஏறியாச்சு. அப்புறம் என்ன? நீ என்னவோ பண்ணு. நான் டிக்கெட்ஸ் ஏற்பாடு பண்ணிட்டேன். அண்ட் ஐ எம் லீவிங் டுமாரோ என்று எழுந்து உள்ளறைக்கு சென்று படார் என்று தாளிட்டான். ரூபன், ரூபன் என்று கதவை தட்டிய அனிகா மடக்கி தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். மும்பையின் காலை வேலை ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி மலரும். வீட்டரசிகள் சமையல் அறையில் போர் புரிந்தபடி இருக்க, கணவன்மார்களோ பிள்ளைகளை விரட்டி தானும் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருப்பர். ஆனால் அந்த 7 மணிக்கு தீபனின் இல்லம் மட்டும் அமைதியாக இருந்தது. தீபன் அவனின் மெத்தையில் சயனித்திருக்க, தன்யா அவனின் மார்பில் தலை வைத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். மெல்லிய ஆதவனின் கீற்று ஜன்னல் வழியாக தீபனின் கன்னங்களில் பட்டதும் சூடு தெரிய விழித்தவன் மனம் அவனை அறியாமல் பரபரப்பை கொண்டது. மெல்ல நகர்ந்து தன்யாவை படுக்கையில் விட்டவன் வேகமாக ஹால் டைனிங் ஏரியாவிற்கு வந்து அவள் செய்து வைத்த சோலார் பவர் பேங்கை பால்கனியில் வெயில் படும் இடத்தில் வைத்தான்.
பின் உள்ளே சென்று தன் காலை கடன்களை முடித்துக் கொண்டு சமையலறைக்குள் நுழைய முதல் நாள் இரவு சமைத்ததற்கான அறிகுறியே இல்லை. ஐயோ, ராத்திரியும் சாப்பிடாம இருந்தாளா என்று அவளை கவனிக்க தவறிய தன் மடமையை திட்டிக் கொண்டபடி காலை உணவை வெளியிலிருந்து வரவைக்க முடிவு செய்து ஆர்டர் கொடுத்து விட்டான். முதல் முறை கணவனின் அருகாமையிலும் அணைப்பிலும் உறங்கிய தன்யா அவளை அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கணவன் அவளை பிடிக்கும் என்று சொன்னதை அவள் மனதில் ஒரு பேரமதியை கொண்டு வந்திருக்கலாம். காலை செய்திகளை பார்வையிட்டபடி அமர்ந்திருந்த தீபன் ஆர்டர் செய்த உணவுகள் வர வாங்கி வைத்துவிட்டு தன்யாவின் அருகில் சென்று எழுப்பினான். ஸ்ரீ, எழுந்துக்கோ என்று அன்பாய் சொன்ன சுருண்டு படுக்கும் பூனை குட்டியாக தன்யா அவள் கையை இறுக்கிக் கொண்டு உறங்க ஆரம்பித்தாள். மெல்லிய சிரிப்பை உதிர்த்த தீபன் அவள் காதருகில் காற்றை ஊத உறக்கம் கலைத்து கண் வளர்ந்தாள் மங்கை. வாரி சுருட்டி எழுந்தவள், ஐயோ ராஜா, சாரி, தூங்கிட்டேன். இதுவரை அப்படி தூங்கினதே இல்ல ராஜா. ஒரு 5 நிமிஷம் வந்து சமையல் பண்ணித்தர என்று சொல்லி அவள் குளியலறைக்குள் புக முகத்தில் உறைந்த சிரிப்புடன் காஃபியை கலக்கி அவள் வந்ததும் அவள் கைகளில் வைத்தான் தீபன். நீங்க ராஜா இதெல்லாம் செய்றீங்க, நான் வருவேன்ல என்றதும், சீக்கிரம் குடி, ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்றான். அவளும் வேக வேகமாய் கோப்பையை காலி செய்துவிட்டு, சொல்லுங்க என்றாள். இங்க வா என்று அழைத்துச் சென்று பால்கனி சேரில் அமர்த்தியவன் சார்ஜர் ஒயரை எடுத்து வந்தான். நான் எழுந்தப்ப அதை வெயில்ல வச்சேன். இப்போ சோலார் பவர் பேங்க் வேலை செய்தான் பார்க்கலாமா என்றான். உள்ளே தனக்காக அவன் காத்திருந்து பார்க்கவிருக்கிறான் என்று மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க அவளும் ஆவலாக அதை காண காத்திருந்தாள். அவன் அதில் சார்ஜர் ஒயரை இணைத்து தன் போனில் சொருகியதும் அதை வேலை செய்ய ஆரம்பித்தது. மகிழ்ச்சியில் குதித்த தன்யா தன்னை மறந்து தீபனை அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தாள். ஹே லூசாடி, நீ யாராச்சும் இதுக்கு போய் அழுவாங்களா என்று அணைத்து அவளை சமாதானம் செய்தான். உங்களுக்கு தெரியாது ராஜா, இது சும்மா ஏதோ ஒரு டப்பால 4 ஒயர் இருக்கிறது இல்ல. இது என் ஆசை, என் கனவு, நான் படிக்க ஆசைப்பட்ட ஒண்ணு என்று அவள் தேம்ப, சரி சரி அழாத என்று சமாதானம் செய்து, வெறும் வயிறா இருந்தா இப்படிதான், எதுக்காவது நம்மள அழுக சொல்லும் என்று வாங்கிய உணவை அவளுக்கு ஊட்டினாள். அவளும் சிறு பிள்ளை போல வாங்கி உண்டவள் இவனுக்கு தன்மேல் உள்ள பிரியம் உண்மை என்று உணர்ந்து கொண்டாள். அவள் தயக்கமாக அவனை பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன், ஏய் என்னடி கண்ணை உருட்டி உருட்டி பாக்குற? இங்க பார், உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் தாராளமா செய். நான் என்ன சொல்வேன்னு யோசிக்காத. இன்னைக்கு நேரம் இருந்தது, இதை பார்த்து பாராட்டின. நாளைக்கு நேரம் இல்லாம நான் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா அதை நீ பெருசா எடுத்துக்காத, புரியுதா என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டிவிட்டு அவனும் சாப்பிட துவங்கினான். எழுந்து உள்ளே சென்றவள் கதவின் மறைவில் இருந்த தீபனை ஆழ்ந்து கண்டவள், ஹே ராஜா என்று காற்றில் கிள்ளி முத்தமிட்டாள். தன்யா உற்சாகமாக சால்டரிங் அயன், வயர், LED, ஸ்விட்ச் என்று பிஸியாக அடிக்கடி அவளின் ஐவர் படை படையெடுத்து கிண்டல் செய்து வந்தது. அன்றும் நீலாம்பரி, அலிமா, மீனாட்சி, சரிதா 4வரும் அவள் வீட்டிற்குள் நுழைய வசுதாவை தேடி தன்யாவின் கண்கள் அலைபாய்ந்தது. வருவா வருவா, நீ உள்ளவா என்று நீலாம்பரி அவளை கழுத்தை கட்டிக்கொண்டு இழுத்து வர, அம்மா என்று செல்லமாக சினுங்கினாள் தன்யா. தனு, உன்னோட சோலார் பவர் பேங்க் நல்லா இருக்கு. நேத்து இங்க அதுல சார்ஜ் போட்டுட்டு போனதா, அப்புறம் சாயங்காலம் தான் போன சார்ஜ் போட்டேன் என்று பெருமை அடித்தார் அலிமா. ஐய, நீ போனை யூஸ் பண்ணிருக்கவே மாட்ட, அதான் சார்ஜ் இருந்திருக்கோம் என்று மீனாட்சி கிண்டல் செய்ய, மீனுமா என்று தன்யா சினுங்க ஆரம்பித்தாள். சரி சரி, இப்ப என்ன செய்யற என்று சரிதா பேச்சை மாற்ற, சத்தம் கேட்டா லைட் அணைகிறது மாதிரி ஒரு நைட் லேம்ப் செய்யறமா என்று ஆர்வமாக சொன்னாள் தன்யா. அவள் கண்களில் மின்னி மறைத்த உணர்வே அவள் இதை செய்ய எவ்வளவு ஆசை கொண்டிருக்கிறாள் என்பதை மற்றவருக்கு உணர்த்தியது. தனு, நான் உன்னை கேட்டா கோபிக்க மாட்டியே என்று நீலாம்பரி கேட்க, சொல்லுங்கம்மா என்றாள் தன்யா ஒரு வயரை இணைத்தபடியே. இல்ல, எனக்கும் இதே போல ஒரு பவர் பேங்க் செஞ்சு கொடுறா. உனக்கு பொருள் என்ன வேணும்னா சொல்லு, வாங்கி தர, இல்லன்னா அதுக்கு பணம் தர என்றதும், அம்மா பணத்துக்காக இல்ல, ஆன்லைன்ல நிறைய கிடைக்குதாமே, அவர் கூட சொன்னாரு, அதுல வாங்கலையா என்று தயக்கமாக அவள் கேட்க, அதுல ஒரு வயர் விட்டு போனா மொத்தத்தையும் தூக்கி போடணும் தனோ. ஆனா நீ செஞ்சு கொடுத்தா எதுனாலும் நீயே சரி பண்ணி தருவதானே. பொருள் எங்க வாங்குறோம் அப்படிங்கறத விட அதோட தரம் ரொம்ப முக்கியம்டா என்று அவர் சொல்ல தன்யா நெகிழ்ந்து போனாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு
வீடியோவை ஷேர் பண்ணுங்க.